ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத கிரகநிலை ஆரம்பும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷமான ஒன்று தான்னாக்கா, கடந்த 3 வருட காலகட்டத்தில் உங்களோட ராசியிலிருந்து பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துருப்பாருன்றீங்க. உண்மையாலே இந்த மகர ராசிக்காரர்களை கேட்டிருந்தால் தான் தெரியும், கடந்த 3 வருட காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையுது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, முக்கியமாக வேலை இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் இருந்துட்டுருக்கின்றீங்க. கடந்த முக்கியமாக ஒரு 3 வருட காலகட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா தான் சார் வேலை செய்துட்டு இருந்தேன், ஆனால் வேலையே இல்லை, இப்போ வேலை இல்லாமல் தடுமாறுறேன். ஒரு வெளிநாட்டில் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரலான்னு வந்தேன், வேலை இல்லாமல் போயிடுச்சு, திரும்ப போகலான்னு நினைக்கிறேன், போக முடியல. இங்கே ஏதாவது தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன், தொழில் தொடங்க முடியல, அப்படி தொழில் தொடங்கி அது நட்டமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க, ஜென்மத்தில் விட்டு சனி விலகுனால பட்டமரம் துளிர்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் கடந்த 2023 டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. கடந்த 3 வருட காலகட்டத்தில் வீட்லேயே அடைச்சி போட்ட மாதிரி ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, கடன் தான் மிச்சன்ற மாதிரி எது செய்தாலும் அது தடைகள் ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு, வம்பு வழக்குகள் ஏற்பட்டு, சட்ட சிக்கல்களால் மன நிம்மதி குறைந்த ஒரு அமைப்புகளில் இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன தடைகள் கூட ஏற்பட்டு கொண்டிருந்தீங்க. கீழே மேலே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல கேது நிற்கக்கூடிய காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் பாதத்தில் சனி வந்தது பாதி அளவு பிரச்சனைகள் குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் முழுமையாக உங்களை விட்டு 7 சனி விலகுன்னு சொல்ல முடியாது. 2025 முடியறனாலுமே உங்களுக்கு 7 சனி இருக்கிறத பண்குலரை பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த நேர காலகட்டத்து பிறகு உங்களுக்குன்ற ஒரு தொழிலை செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தருன்றீங்க. உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. ஆனால் இதுக்கு முன்பாக எப்படி ஏமாந்தீங்களோ அந்த ஏமான்ற விஷயங்கள்லாம் சிந்தித்து செயல்படுங்க. யார் இந்த நேரத்தில் நீங்களே உணர்ப்பீங்க, யார் நம்மளை ஏமாற்ற போகக்கூடிய நபர்கள், யார் நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள்ன்றது தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த 7 சனி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சளவு இந்த நேரத்தில் இருந்து 2025 முடிகிற வரலுமே தொடர்ச்சியாக விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் தீரலைன்றீங்க. கடன்கள் ஏற்பட்ட கடன்களுக்கு இப்போதைக்கு தீர்வு கிடையாது. உடனே இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன்கள் தீர்ந்துருமானா முடியவே முடியாதுங்க. ஆனால் 2025 எப்போ முடியுதோ அப்போ தான் வாங்கிய கடன்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இன்னும் இப்போயுமே சொல்ல வரேன், பாதத்தில் சனி இருக்கனால கட்டவர்களுக்கு மேலே முழங்காலுக்கு கீழே இரும்பால் அடி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தை கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாவாங்க. இரவு நேர பயணத்தை குறைச்சிங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத பயிற்சிகள், வேண்டாவாத கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுன்றீங்க. தப்பு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்கள் யாரும் கடவுள் இல்லை அப்படின்றத மட்டும் உணர்ந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து வந்துட்டீங்கன்னாக்கா அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்காத ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தருவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாதத்தை குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் போகிறதுனால வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தை அமைச்சு வைக்கக்கூடிய பொறுப்புகள், வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள் செய்யலாம். அதாவது குலதெய்வத்துக்கே போக முடியாத நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் பிரிந்த நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக ஒன்று சேரத்துக்கான ஒரு காலகட்டமும் உருவாகுன்றீங்க. ஆனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தேர்வுனா 2025 பிறகு தான் இருக்குதுங்க. ஆனால் அதிகமான கடன்கள் எதுவும் வாங்கிடாதீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, குரு பகவான் இந்த சனி பகவானோட அமைப்பு 2ஆம் இடத்துல இருக்கனால பழமையான வீடுகள் இடிச்சுட்டு புதுமையான வீடு மனைவாசல் வாங்குவதற்கு கட்டுறதுக்கான நேர காலகட்டம் உருவாதுங்க. அதுவும் கடன் வாங்கி செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் மகர ராசிக்காரர்கள் உங்களோட கையிருப்பு தகுந்த மாதிரி அழியா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திங்க. அடுத்த இந்த குரு பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் பார்க்க இருக்கனால
தொழிலில் இனிமேலுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள். தொழில் இனிமேலுக்கு வளர்ச்சிக்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழிலில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் எது இருந்தாலும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கண்டிப்பாக ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டமான வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் அதிபதி இந்த நேர காலங்களில் உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ கோயில் போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியமானது தங்கு தடையின்றி நடைபெறதை கண்குளர பார்க்க முடியுங்க. இனிமேலுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு பட்டமரம் தொடர் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலுக்கு உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றீங்க. இந்த சனி பகவானோட பார்வை முழுமையாக உங்களுக்கு இந்த சனியின் தோஷத்துலேருந்து விலகணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்ல வரேங்க. சனியின் அமைப்பு அப்படின்னாவே அழுக்கு படிந்த ஆடையோடு இருக்கவங்க, ஊனமானவங்க, இதை மாதிரி ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களெல்லாம் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது சின்ன உதவி பணமாக கொடுக்க வேண்டாம், பொருள் உதவியாக, அதாவது உடுத்த உடையோ உண்ண உணவோ அல்லது ஏதாவது இருப்பிடம் அவங்களால வசதி வாய்ந்த நபர்களாக இருந்தால் இருக்க இருப்பிடமோ ஏதோ ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நானே கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேனே சார், நான் என்ன உதவி செய்ய முடியும்னாக்கா உண்மையாக சொல்ல வரேங்க. யாருக்கும் உதவி செய்ய முடியினாலும் உபத்தனம் செய்ய முடியாத அளவுகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் எறும்புக்காவது ஒரு சின்ன ஒரு உணவுகளை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னாக்கா அதோட அமைப்புகள் கூட உங்களுக்கு ஒரு எறும்பு சாப்பிடக்கூடிய அமைப்புகள் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்றீங்க. அதனால் எறும்புக்காவது உங்களால் இந்த உதவிகளை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் இனிமேல் பட்டமன்ற தொழில் படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 வருட காலம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்காத நபர்கள் யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கம்பல்சரி சென்று பாருங்கள். இன்னொரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து தொட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன உங்களோட சுய ஜாதகம் தான் பேசுங்க. ஏன்னா கோச்சார் ரீதியான அமைப்புகள் ஒரு 35% பலன்களை தான் தரும். மீதமுள்ள ஒரு 65% உங்களோட சுய ஜாதகம் அப்படின்றனால உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் உள்ள ஜோதிடருக்கு வந்து சென்ட் பண்ணி கொடுத்து பார்த்துக்குங்க. என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. பக்கத்தில் உள்ள ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் நடைபெற்றீங்க அப்படின்னாக்கா எதிர்காலமானது சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.